அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது 3ஆம் வகுப்பில் கணக்கு பாடம் 2ஆம் பருவம் அலகு 1 அதில் எண்கள் பார்க்க போறோம். எண்கள்ல பெருக்கல் பார்க்க போறோம். 1.4 மற்றும் 1.5 நாம பார்க்க போறோம். மாணவ செல்வங்களே, பார்த்து போறதுக்கு முன்னாடி சிறுவரில் எனக்கு ஏற்பட்ட ஒரு சிறிய சம்பவத்தை உங்களிடம் பகிர்ந்துக்கலாம் ஆசைப்படுறேன். பள்ளிக்கூடம் லீவ் விட்டதும் விளையாடு கற்க முடிஞ்சதும் பள்ளிக்கூடம் லீவ் விடும் இல்லையா, லீவ் விட்டதும் நாங்களாம் எங்க சொந்த ஊருக்கு போவோம். எல்லாருமே சேர்ந்து சொந்த ஊருக்கு போவோம். சொந்த ஊருக்கு எப்பயும் பஸ்ல போறதா வழக்கம். பஸ்ல தான் நாங்க போவோம். இப்படி பஸ்ல போறப்ப ஜன்னலோர சீட்டா பார்த்தா நான் உட்காருவேன் எப்பயும். ஏன்னா நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலாம், இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகலாம். அப்படிங்கிறதால எனக்கு ஜன்னலோர சீட்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அதெல்லாம் போய் உட்காந்தேன். அப்பா பக்கத்துல உட்காந்துருந்தாரு. பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் எடுக்க போறாங்க. பொறுமையா நகர்ந்துட்டே இருந்தது. அப்பா அந்த ஸ்டாண்ட்ல நிக்குதுல ஆட்டோ, அந்த ஆட்டோக்குள்ள மொத்தம் எத்தனை சக்கரம் இருக்குன்னு சொல்லு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆட்டோல 3 சக்கரம் அப்படின்னா 3 கூட்டிகிட்டே இருந்தேன். எத்தனை ஆட்டோ இருக்கு, அவங்க 3 கூட்டிகிட்டே இருந்தேன். வண்டி பஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க, மூவ் ஆகிட்டே இருந்தது. பஸ் எடுத்துட்டாங்க, பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில வந்துருச்சு. முழுசா என்னால் கூட்டி சொல்ல முடியல. 3 கூட்டிகிட்டே இருந்தேன்னா டைம் ஆயிடுச்சு. பஸ் வெளியில வந்துருச்சு. கரெக்டாக எத்தனை சக்கரம் சொல்ல முடியும். அப்பா என்கிட்ட சிரிச்சுட்டே சொன்னாரு, இல்லடா நீ 5ஆவது தானே படிக்கிற, உனக்கு தான் 3ஆம் வாய்ப்பாடு தெரியுமே, நீ அழகா எத்தனை ஆட்டோ இருக்கோ அதை மட்டும் எண்ணி அதை 3ஆல பெருக்கிறதா எத்தனை சக்கரம் ஈஸியாக தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அப்பதான் தெரிஞ்சது, பெருக்கல் வாய்ப்பாடுங்கிறது படிக்கிறதோட மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கை சூழலோட அதை நாம் பயன்படுத்தணும். முதல்ல பெருக்கல் வாய்ப்பாட்டை படிப்பதும் மனப்பாடம் செய்வதும் பெரிதல்ல, அதை எங்கு எப்போது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது மிக முக்கியம். பெருக்கல் வாய்ப்பாடுங்கிறது நம்ம வாழ்க்கையோட தொடர்புடையது, மிகவும் நெருங்கிய தொடர்புடையது. சாப்பாடு முதற்கொண்டு எப்படின்னு கேட்குறீங்களா, நம்ம வீட்டுக்கு ஒரு 5 பேர் சாப்பிட வர்றாங்கன்னு வச்சுக்கோம், ஏன் வாங்கிட்டு வரணும்? 5 பேருக்கு எத்தனை இலை வாங்கிட்டு வரணும்? ஒரு ஆளுக்கு ஒரு இலை அப்படின்னா 5 பேருக்கு எத்தனை இலை? 5 இலை வாங்கிட்டு வரணும். அதே மாதிரி ஒரு ஆளுக்கு 2 அப்பளம் அப்படின்னா 5 பேருக்கு எத்தனை அப்பளங்கள் வேணும்? 10 அப்பளங்கள். ஃபர்ஸ்ட் சொன்னது 1ஆம் வாய்ப்பாடு, 2வது அப்பளம் சொன்னது 2ஆம் வாய்ப்பாடு. இது மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையோட கணக்குங்கிறது ரொம்ப நெருங்கிய தொடர்புடையது. அதை பற்றி நம்ம பார்ப்போம். நாம இன்னைக்கு பெருக்கல் தான் பார்க்க போறோம். படத்துக்கு போலாமா? திரையில் பாருங்கள் மாணவர்களே, எத்தனை பந்துகள் உள்ளன? 2 பந்துகள் உள்ளன. நாம் இப்போது 2ஆம் வாய்ப்பாட்டை உருவாக்கப் போகிறோம். பந்துகளை வைத்தே நாம் உருவாக்குவோம். பாருங்கள், திரையில் பாருங்கள், எத்தனை 2 பந்துகள் உள்ளன. அதனை முதலில் மீன் கூட்டல் கூட்டல்களாக எழுதுவோம். 2 பந்துகள் உள்ளன. 2 என்பது ஒரு முறை இடம்பெற்றுள்ளது. பெருக்கல் கூற்றுகளில் எழுதும்போது 2 பெருக்கல் 1 சமம் 2 என்று எழுதலாம். அடுத்தது பாருங்கள், எத்தனை 2 பந்துகள் உள்ளன என்று பாருங்கள். 2 பந்துகள் உள்ளன. 2 பந்துகள் உள்ளன. ஆகையால் மீன் கூட்டல் கூற்றுகளாக 2 கூட்டல் 2 என்று எழுதலாம். பெருக்கல் கூற்றுகள் எழுதும்போது 2 என்பது 2 முறை இடம்பெற்றுள்ளதால் 2 பெருக்கல் 2 சமம் 4 என்று எழுதலாம். இப்போது 2 என்றாக 3 உள்ளது. ஆகையால் இதனை மீன் கூட்டலில் 2 கூட்டல் 2 கூட்டல் 2 என்று எழுதலாம். பெருக்கல் கூற்றுகளில் எழுதும்போது எத்தனை 2கள் உள்ளன? 3 2கள் உள்ளன. ஆகையால் 2 பெருக்கல் 3 சமம் 6 என்று எழுதலாம். அடுத்தது எத்தனை பந்துகள் உள்ளன? 2 2ஆக 4 முறை இடம்பெற்றுள்ளன பந்துகள். ஆகையால் மீள் கூட்டல் கூற்றுகளாக 2ஐ 4 முறை எழுதலாம். 2 கூட்டல் 2 கூட்டல் 2 கூட்டல் 2 என்று எழுதலாம். பெருக்கல் கூற்றுகளில் எழுதும்போது 2 என்பது 4 முறை இடம்பெற்றுள்ளதால் 2 பெருக்கல் 4 சமம் 8 என்று எழுதலாம். அதே போன்று இங்கு 2 என்றால் 5 முறை உள்ளது பந்துகள். ஆகையால் 5 முறை 2 எழுத வேண்டும். 2 கூட்டல் 2 கூட்டல் 2 கூட்டல் 2, அதை பெருக்கல் கூற்றுகளில் எழுதும்போது 2 பெருக்கல் 5 சமம் 10 என்று எழுதலாம். அதே போன்று இங்கு பந்துகள் 6 முறை இடம்பெற்றுள்ளன 2 2ஆக. ஆகையால் மேல் கூட்டல் கூற்றுகளாகவும் பெருக்கல் கூற்றுகளாகவும் இவ்வாறு எழுதலாம். 2 பெருக்கல் 6 சமம் 12 என்று எழுதலாம். அதே போன்று
பாருங்கள் எத்தனை முறை பந்துகள் இடம்பெற்றுள்ளன. 2 2ஆக 7 முறை இடம்பெற்றுள்ளன. ஆகையால் 2 என்பதை 7 முறை எழுதி 2 பெருக்கல் 7 சமம் 14 என்று எழுதலாம். அடுத்தது பாருங்கள் பந்துகள் 8 முறை இடம்பெற்றுள்ளன. 2 2ஆக 8 முறை இடம்பெற்றுள்ளன. ஆகையால் 2 பெருக்கல் 8 சமம் 16 என்று எழுதலாம். அடுத்தது 2 2ஆக 9 முறை இடம்பெற்றுள்ளன. ஆகையால் 2 பெருக்கல் 9 சமம் 18 என்று எழுதலாம். அடுத்தது 2 2ஆக 10 முறை இடம்பெற்றுள்ளன. ஆகையால் 2 பெருக்கல் 10 சமம் 20 என்று பெருக்கல் வாய்ப்பாட்டை நாம் இவ்வாறு எழுதலாம். இதே போன்று நாம் எழுதிக்கொண்டே போகலாம். ஆனால் நமக்கு 10 வரை தெரிந்திருந்தாலே போதும். காலேஜ் வரைக்குமே இது போதும். நம்மளுக்கு அந்த பெருக்கல் வாய்ப்பாட்டை தான் நீங்க திரையில பாக்குறீங்க. 2 பெருக்கல் 1 சமம் 2, 2 பெருக்கல் 2 சமம் 4, 2 பெருக்கல் 3 சமம் 6, 2 பெருக்கல் 4 சமம் 8, 2 பெருக்கல் 5 சமம் 10, 2 பெருக்கல் 6 சமம் 12, 2 பெருக்கல் 7 சமம் 14, 2 பெருக்கல் 8 சமம் 16, 2 பெருக்கல் 9 சமம் 18, 2 பெருக்கல் 10 சமம் 20. இதையே மாற்றி இவ்வாறு எழுதலாம். 1 பெருக்கல் 2 சமம் 2 என்று எழுதலாம். இப்போது திரையில் பாருங்கள் மாணவர்களே, அந்த கட்டத்தில் எத்தனை இலைகள் உள்ளன? 2 இலைகள் உள்ளன. 2 2ஆக எத்தனை முறை இடம்பெற்றுள்ளன? 4 முறை. அதை மீள்கூட்டலில் 2 கூட்டல் 2 கூட்டல் 2 கூட்டல் 2 என்று எழுதலாம். சமம் 8 என்று எழுதலாம். இதனை பெருக்கல் கூட்டல்களாக எழுதும்போது 2 பெருக்கல் 4 சமம் 8 என்று எழுதலாம். 2 2ஆக 4 முறை இடம்பெற்றுள்ளது. 2 பெருக்கல் 4 சமம் 8 இல் 2 என்பது பெருக்கப்படும் எண். 2 என்பது பெருக்கப்படும் எண். 4 என்பது பெருக்கி, 8 என்பது பெருக்கல் பலன். பெருக்கப்படும் எண் பெருக்கல் பெருக்கி சமம் பெருக்கல் பலன். இங்கு பெருக்கப்படும் எண்ணும் பெருக்கியும் மாற்றி எழுதினாலும் மதிப்பு மாறாது. இப்போது நாம் அட்டவணையை நிரப்புவோம். இவ்வாறு புத்தகத்தில் உள்ள அட்டவணையை இவ்வாறு நிரப்பலாம். இந்த அட்டவணையை வைத்து கீழே ஒரு சில கணக்குகளை செய்வோம். செய்து பார்ப்போமா? 2 பெருக்கல் 6 சமம் எவ்வளவு? 2. இரண்டாம் வாய்ப்பாடு 2 பெருக்கல் 6. அதற்கு நேராக 12. 2 பெருக்கல் 6 சமம் 12. 9 பெருக்கல் 2 சமம் எவ்வளவு? ஏற்கனவே கூறியிருக்கிறேன், பெருக்கப்படும் எண்ணையும் பெருக்கி மாற்றி எழுதினாலும் மதிப்பு மாறாது என்று. ஆகையால் 9 பெருக்கல் 2 சமம் 18. 9 பெருக்கல் 2 சமம் 18. அடுத்த கணக்கு 3 பெருக்கல் 2 சமம் எவ்வளவு? 3 பெருக்கல் 2 அதற்கு நேராக 6. 3 பெருக்கல் 2 சமம் 6. இதே போன்று புத்தகத்தில் இருக்கும் மீதி கணக்கையும் நீங்கள் செய்து பாருங்கள். அடுத்த கணக்கு அதே போன்றேதான் நாம் செய்ய போகிறோம். 7 பெருக்கல் 2 சமம் எவ்வளவு? 7 பெருக்கல் 2 சமம் 14. 7 பெருக்கல் 2 சமம் 14. 2 பெருக்கல் 5 சமம் 2 பெருக்கல் 5 சமம் நேராக 10 உள்ளது. 2 பெருக்கல் 5 சமம் 10. 2 பெருக்கல் 2 சமம் பெருக்கப்படும் என்னும் பெருக்கி இங்கு ஒன்றாக உள்ளது. 2 பெருக்கல் 2 சமம் 4. 2 பெருக்கல் 2 சமம் 4. இதே போன்று புத்தகத்தில் உள்ள மீதி கணக்குகளை நீங்கள் செய்து பாருங்கள். இங்கு எத்தனை ஆரஞ்சு பழங்கள் உள்ளன? இங்கு எத்தனை ஆரஞ்சு பழங்கள் உள்ளன? 3 ஆரஞ்சு பழங்கள் உள்ளன. நாம் இப்போது பார்க்க இருப்பது 3ஆம் வாய்ப்பாடு. 3ஆம் வாய்ப்பாட்டை நாம் இப்போது உருவாக்க போகிறோம். திரையில் பாருங்கள், 3 ஆரஞ்சு பழங்கள் உள்ளன. அதனை மீள்கூட்டலில் 3 என்று எழுதலாம். 3 ஆரஞ்சு பழங்களுக்கு 3 என்று எழுதலாம். அதனை பெருக்கல் கூட்டல்களாக எழுதும்போது ஒரு 3 உள்ளதால் 3 பெருக்கல் 1 சமம் 3 என்று எழுதலாம். அடுத்தது பாருங்கள், ஆரஞ்சு பழங்கள் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளன? 3 முறையாக 2 முறை. ஆகையால் 3 கூட்டல் 3 என்ற மீள்கூட்டலையும் பெருக்கல் கூட்டல்களாக எழுதும்போது 3 என்பது இருமுறை இடம்பெற்றுள்ளன. ஆகையால் 3 பெருக்கல் 2 சமம் 6 என்று எழுதலாம். அடுத்தது பாருங்கள், 3 3ஆக 3 முறை இடம்பெற்றுள்ளன. அதனை 3 கூட்டல் 3 கூட்டல் 3 என்று எழுதலாம். 3 என்பது 3 முறை இடம்பெற்றுள்ளதால்
3 பெருக்கல் 3 சமம் 9 என்று நாம் எழுதலாம். பெருக்கல் கூட்டுகளாக எழுதும்போது அடுத்தது இங்கு 3 3ஆக எத்தனை முறை இடம்பெற்றுள்ளன? ஆம், 4 முறை இடம்பெற்றுள்ளன. ஆகையால் 4 முறை எழுதலாம். அதனை பெருக்கல் கூட்டுகளாக எழுதும்போது 3 பெருக்கல் 4 சமம் 12 என்று எழுதலாம். 3 பெருக்கல் 4 சமம் 12 என்று எழுதலாம். அடுத்தது 3 3ஆக 5 முறை இடம்பெற்றுள்ளது. ஆகையால் 3 என்பதை 5 முறை நாம் எழுதலாம். அதனை பெருக்கல் கூட்டுகளாக எழுதும்போது 3 பெருக்கல் 5 சமம் 15 என்று நாம் எழுதலாம். அடுத்தது 3 3ஆக 6 முறை இடம்பெற்றுள்ளது. ஆகையால் 3 என்பதை 6 முறை எழுதி 3 பெருக்கல் 6 சமம் 18 என்று நாம் எழுதலாம். அதே போன்றே இங்கு ஆரஞ்சு பழங்கள் 7 முறை இடம்பெற்றுள்ளன. ஆகையால் 7 முறை 3ஐ எழுதலாம். மேல்கூட்டலில் 3 பெருக்கல் 7 சமம் 21 என்று எழுதலாம். அதே போன்றே 3 பெருக்கல் 8 சமம் 24 என்றும் 3 பெருக்கல் 9 சமம் 27 என்றும் கடைசியாக 3 பெருக்கல் 10 சமம் 30 என்றும் நாம் வாய்ப்பாட்டை நிறைவு செய்யலாம். இப்போது வாய்ப்பாட்டை பாருங்கள். நாம் உருவாக்கிய வாய்ப்பாட்டை பாருங்கள். இப்போது பாருங்கள் இந்த எண்கோட்டை. இங்கு ஒரு தவளை எங்கெங்கு தாவுகிறது என்பதை பாருங்கள். எந்தெந்த எண்களில் தாவுகிறது என்று பாருங்கள். நன்றாக பாருங்கள். இந்த தவளை எங்கெங்கு எந்தெந்த எண்களில் தாவுகிறது? ஆம், முதலில் 3 என்ற எண்ணிலும், அடுத்தது 6 என்ற எண்ணிலும், அடுத்தது 9 என்ற எண்ணிலும், அடுத்தது 12 என்ற எண்ணிலும் தாவியது. 3, 6, 9, 12 இவைகள் 3இன் மடங்குகள். இவைகள் 3இன் மடங்குகள். அட்டவணையை நிரப்புவோம். புத்தகத்தில் உள்ள அட்டவணையை நாம் இப்போது நிரப்புவோம். ஏற்கனவே நாம் 2ஆம் வாய்ப்பாட்டை நிறைவு செய்தோம். அதே போன்று 3ஆம் வாய்ப்பாட்டை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அதை வைத்து சில கணக்குகள். 6 பெருக்கல் 3 சமம் எவ்வளவு? 6 பெருக்கல் 3. 6க்கு நேராக பாருங்கள், 3க்கு நேராக பாருங்கள். 18. 6 பெருக்கல் 3 சமம் 18. 10 பெருக்கல் 3 சமம் எவ்வளவு? 10க்கு நேராக பாருங்கள். 30. 10 பெருக்கல் 3 சமம் 30. அடுத்தது 4 பெருக்கல் 3 சமம் எவ்வளவு? 4க்கு நேராக பாருங்கள். 12. 4 பெருக்கல் 3 சமம் 12. அடுத்த கணக்கு 5 பெருக்கல் 3 சமம் எவ்வளவு? 5க்கு நேராக பாருங்கள். 15. 5க்கு நேராகவும் 3க்கு நேராகவும் பார்க்க வேண்டும். அடுத்தது 3 பெருக்கல் 6 சமம். 6க்கு நேராகவும் 3க்கு நேராகவும் பார்த்தால் 18. 3 பெருக்கல் 6 சமம் 18. அதே போன்று 3 பெருக்கல் 10 சமம் எவ்வளவு? 30. மீதி இருக்கும் கணக்குகளை நீங்கள் செய்து பாருங்கள். அடுத்தது 4 4ஆக உள்ளது. இப்போது நாம் 4ஆம் வாய்ப்பாட்டை உருவாக்கப் போகிறோம். மேல்கூட்டல் கூட்டுகளாகவும் பெருக்கல் கூட்டுகளாகவும் எழுதுவோம். ஏற்கனவே எழுதியது போன்று சற்று விரைவாக எழுதுவோம். மேல்கூட்டல் கூற்றுகள், அடுத்தது பெருக்கல் கூற்றுகள், இவ்வாறு எழுதலாம். மேல்கூட்டல் கூற்றுகளாகவும் பெருக்கல் கூற்றுகளாகவும் ஏற்கனவே 2ஆம் வாய்ப்பாடு 3ஆம் வாய்ப்பாடு எழுதியது போன்று இதற்கும் எழுதலாம். பாருங்கள், மேல்கூட்டல் கூற்றுகள், பெருக்கல் கூற்றுகள். அதே போன்று 10 வரை இதையும் 4ஆம் வாய்ப்பாட்டையும் நாம் நிறைவு செய்யலாம். 10 வரை நிறைவு செய்யலாம். 10ற்கு மேலும் செல்லலாம். ஆனால் நமக்கு 10 வரை போதும். 4 பெருக்கல் சமம் 40. அடுத்தது பெருக்கல் வாய்ப்பாடு. 4 பெருக்கல் 1 சமம் 4. இதே போன்று 4 பெருக்கல் 10 சமம் 40 வரை நாம் எழுதலாம். அதையே திருப்பி பெருக்கப்படும் எண்ணையும் பெருக்கியும் மாற்றி எழுதினாலும் பெருக்கல் பலன் மாறாது. ஆகையால் இன்னொரு வாய்ப்பாடாது. இப்போது திரையை பாருங்கமானாலே ஒரு பெட்டியில் 4 பொம்மைகள் இருக்கும். 5 பெட்டிகளில் எத்தனை பொம்மைகள் இருக்கும்? ஒரு பெட்டியில் 4 பொம்மைகள் எனில் 5 பெட்டிகளில் எத்தனை பொம்மைகள் இருக்கும் என்று கேள்வி. மொத்தம் 5 பெட்டிகள்.
ஆனால் பொம்மைகள் எத்தனை? 4. ஆகையால் 4 பொம்மைகள் 4 பொம்மைகள் 5 முறை உள்ளது. ஆகையால் 4 பெருக்கல் 5 சமம் 20. 4 பெருக்கல் 5 சமம் 20. மொத்தம் 20 பொம்மைகள் உள்ளன. அதற்கான விடை என்ன? 20. அடுத்தது அட்டவணையை நிறைவு செய்வோம். 3 பெருக்கல் கட்டம் சமம் 12. 3உடன் எதனை பெருக்கினால் 12? 3உடன் எதனை பெருக்கினால் 12? 4ஐ பெருக்கினால் 12. அடுத்த கணக்கு 5 பெருக்கல் 4 சமம் எவ்வளவு? 5க்கு நேராக பாருங்கள். 20. 5 பெருக்கல் 4 சமம் 20. எதனுடன் 4ஐ பெருக்கினால் 28? 7. 7உடன் 4ஐ பெருக்கினால் 28. இங்கு எத்தனை விரல்கள் உள்ளன? 5 விரல்கள் உள்ளன. அனைவரின் கைகளிலும் 5 விரல்கள் இருக்கும். இதை வைத்து நாம் 5ஆம் வாய்ப்பாட்டை உருவாக்கப் போகிறோம். ஏற்கனவே நாம் 2ஆம் வாய்ப்பாடு, 3ஆம் வாய்ப்பாடு, 4ஆம் வாய்ப்பாட்டை உருவாக்கியது போன்றே மீள் கூட்டல் கூற்றுகளாகவும் பெருக்கல் கூற்றுகளாகவும் நாம் இங்கு உருவாக்கப் போகிறோம். 5 பெருக்கல் 1 சமம் 5 ஆரம்பித்து 5 பெருக்கல் 10 சமம் 50 வரை. அதே போன்று ஏற்கனவே நாம் வாய்ப்பாடுகளை 2 முறை எழுதினோமோ அதே போன்று இருக்கும். 1 பெருக்கல் 5 சமம் 5 ஆரம்பித்து 10 பெருக்கல் 5 சமம் 50 வரை. நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். பெருக்கப்படும் எண்ணையும் பெருக்கியும் மாற்றி எழுதினாலும் பெருக்கல் பலன் மாறாது. இப்போது அட்டவணையை நிறைவு செய்வோம். புத்தகத்தில் உள்ள அட்டவணையை நாம் இப்போது நிறைவு செய்வோம். நிறைவு செய்த பின்பு கீழே இருக்கும் கணக்குகளை நாம் இங்கு போட்டுள்ளேன். சரியாக இருக்கிறதா என்று நீங்கள் பார்த்து கூறுங்கள். புத்தகத்தில் இருக்கும் கணக்குகளை நான் இங்கு போட்டுள்ளேன். சரியாக நிரப்பியுள்ளேனா என்று பார்த்து நீங்களே கூறுங்கள். சரியாக இருக்கிறதா? இப்போது திரையை பாருங்கள் மாணவர்களே. ஒரு பூச்சாடியில் 6 ரோஜா பூக்கள் உள்ளது. 5 பூச்சாடிகளில் மொத்தம் எத்தனை ரோஜா பூக்கள் இருக்கும்? நமக்கு 6ஆம் வாய்ப்பாடு சொல்லி தரலையே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். நமக்கு 5ஆம் வாய்ப்பாடு தெரியும் அல்லவா? சரி, எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம். இங்க ஒரு பூச்சாடியில 6 ரோஜா பூக்கள் உள்ளது. எத்தனை பூச்சாடிகள் இருக்கு? 5 இருக்கு. முதல்ல 6 பூக்களுக்கு 6 போடலாம். போடலாமா? ரைட். அடுத்தது 5 பூச்சாடிகள் 5. 6 5. 6ஐயும் 5ஐயும் பெருக்கினால் எவ்வளவு? 5ஆம் வாய்ப்பாட்டில் சொல்லுங்க. 30. மொத்தம் 30 ரோஜா பூக்கள் உள்ளன. இப்போது 10ஆம் வாய்ப்பாட்டை நாம் பார்ப்போம். புத்தகத்தில் உள்ளது அப்படியே உங்களுக்கு திரையில் காண்பித்துள்ளேன். பாருங்கள். 10ஆம் வாய்ப்பாடு அதிலும் அதே போன்றுதான். ஒரு பெட்டியில் 10 கடிக்கோள்கள் உள்ளன. அதாவது ஒரு பெட்டி அந்த ஃபர்ஸ்ட் தான் இருக்கிறதுங்களா, அதை மீட் கூட்டல் கூட்டுகளாகவும் பெருக்கல் கூட்டுகளாகவும் எழுதியுள்ளார்கள். இதே போன்று ஒவ்வொரு வாய்ப்பாட்டையும் நாம் இவ்வாறு நாம் நிறைவு செய்யலாம். அடுத்தடுத்த வாய்ப்பாடுகளை நீங்களே கூட உருவாக்கலாம். 6ஆம் வாய்ப்பாடு, 7ஆம் வாய்ப்பாடு, 8ஆம் வாய்ப்பாடு, 9ஆம் வாய்ப்பாடை கூட நீங்கள் முயன்று பாருங்கள், செய்து பார்க்கலாம். புத்தகத்தில் உள்ள அட்டவணையை நாம் இவ்வாறு நிறைவு செய்யலாம். மாணவர்களே, இவ்வளவு நேரம் திரையில் பார்த்தீர்களா? கணக்கு சரியாக இருந்ததா? புரிந்ததா உங்களுக்கு? சரி. இப்போது அந்த வாய்ப்பாடுகளை வைத்து நாம் பெருக்கல் கணக்குகளை செய்ய போகிறோம். பெருக்கல் கணக்குகளை செய்வதில் பல முறைகள் உள்ளன. அதில் ஒரு முறை மறுக்குழுவாக்கம் செய்து பெருக்கிறது. அது என்ன மறுக்குழுவாக்கம் செய்து பெருக்கிறது? இம்முறை ஈரிலக்க எண்களை ஓரிலக்க எண்களுடன் பெருக்குவதற்கு பயன்படுத்தலாம். இந்த முறை எதுக்குன்னா ஈரிலக்க எண்களை ஓரிலக்க எண்களுடன் பெருக்குவதற்கு பயன்படுத்தலாம். இப்போது புத்தகத்தில் பாருங்கள். ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு 53 பெருக்கல் 7. இதை நாம் மறுக்குழுவாக்கம் செய்து பெருக்குவோம். மறுக்குழுவாக்கம் இதுல 53 பிரிச்சு எழுத போறோம். எப்படி பிரிச்சு எழுத போறோம் அப்படின்னா 50 கூட்டல் 3, அதாவது 10களாகவும் 1களாகவும் முதல்ல பிரிச்சு அப்புறம் பெருக்கி கூட்டி எழுத போறோம். ஃபர்ஸ்ட் 50ஐயும் 7ஐயும் பெருக்கிறோம். அப்புறம் 3ஐயும் 7ஐயும் பெருக்கிறோம். பெருக்கணும்னா 350 கூட்டல் 21 இருக்கும். அதை எழுதி கூட்டணும்னா 373. அதை நான் தெளிவாக செய்து காட்டுகிறேன். பாருங்கள் மாணவர்களே, நான் இப்போது மறுக்குழுவாக்கம் செய்து பெருக்குதல் பற்றி நான் இந்த வெண்பலகையில் செய்து காட்டுகிறேன். பாருங்கள், கவனமாக பாருங்கள். இப்போது 11
பெருக்கல் 2. இதை மறுபுழுவாக்கம் செய்து எப்படி பெருக்குவது? முதலில் 11 இந்த எண்ணை மறுபுழுவாக்கம் செய்ய வேண்டும். எப்படி மறுபுழுவாக்கம் செய்ய வேண்டும் என்றால் 10களாகவும் 1களாகவும் முதலில் பிரிக்க வேண்டும். 11ஐ மறுபுழுவாக்கம் செய்ய மறுபுழுவாக்கம் செய்ய 10 கூட்டல் 1, அதாவது 10களாகவும் 1களாகவும் பிரித்து எழுத வேண்டும் முதலில். பின்பு 2ஆல் பெருக்க வேண்டும். சமம் 10 கூட்டல் 1 அடைப்புக்குறி பெருக்கல் 2. முதலில் 10களை 2உடன் பெருக்குவோம். 10 பெருக்கல் 2 இந்த கூட்டல் 1 பெருக்கல் 2 அடைப்புக்குறி போட வேண்டும் போனார்களே. முதலில் 10ஐயும் 2ஐயும் பெருக்குவோம். 12 எவ்வளவு? 20. இரண்டாம் வாய்ப்படுத்தினால் இப்படி போடலாம், அல்லது 2ஐயும் 0ஐயும் முதலில் பெருக்கி 0, பிறகு 2ஐயும் 1ஐயும் பெருக்கி 4 2 அப்படின்னு போடலாம். நம்மளுக்கு ரெண்டாவது படுத்தணும் இல்லையா, அதனால ரெண்டா பட்டாச்சு 20 கூட்டல் 1ஐயும் 2ஐயும் பெருக்க வேண்டும். பெருக்கினால் 2 சமம் 20ஐயும் 2ஐயும் கூட்ட வேண்டும். கூட்டினால் 22. ஆக 11 பெருக்கல் 2 சமம் 22. அவ்வளவுதான் மாணவர்களே, மறுபுழுவாக்கம் செய்து பெறுதல். இப்போது மற்றொரு கணக்கை பார்ப்போம். 25 பெருக்கல் 3. 25 பெருக்கல் 3. முதலில் 25ஐ மறு குழுவாக்கம் செய்வோம். கூட்டல் 5, அதாவது 1களையும் 10களையும் பிரித்தெழுத வேண்டும். என்பது சமம் 20 கூட்டல் 5 அடைப்புக்குறி போட்டுக் கொள்ளுங்கள் பெருக்கல் 3. இப்போது முதலில் 10களை பெருக்க வேண்டும். 20 பெருக்கல் 3 அடைப்புக்குறி கூட்டல் இந்த கூட்டல், பின்பு 1களை பெருக்க வேண்டும். 5 பெருக்கல் 3 அடைப்புக்குறி. இப்போது முதலில் 3ஐயும் 0ஐயும் பெருக்கும். 3ஐயும் 0ஐயும் பெருக்கினால் 0. எந்த எண்ணுடன் 0ஐ பெருக்கினாலும் 0 தான். பிறகு 3ஐயும் 2ஐயும் பெருக்கும். 3 பெருக்கல் 2 எவ்வளவு மாணவர்களே? 6. 60 கூட்டல் 5 பெருக்கல் 3. 5ஐயும் 3ஐயும் பெருக்கினால் பெருக்கல் வாய்ப்பாட்டில் பார்த்தோம் அல்லவா, 15. இப்போது 60ஐயும் 15ஐயும் கூட்ட வேண்டும். கூட்டி சொல்லுங்கள். 60ஐயும் 15ஐயும் கூட்டினால் 75. ஆக 25 பெருக்கல் 3 சமம் 75. அவ்வளவுதான் மாணவர்களே. வெண்பலகையில் செய்ததை பார்த்தீர்களா? அதே போன்று இந்த திரையில் பாருங்கள். 14 பெருக்கல் 2 சமம் எவ்வளவு? 14ஐ மறுபுழுவாக்கம் செய்ய 10 கூட்டல் 4 பெருக்கல் 2 என்று எழுதலாம். சமம் இதனை 10 பெருக்கல் 2 கூட்டல் 4 பெருக்கல் 2 என்று எழுதலாம். பின்பு 10ஐயும் 2ஐயும் பெருக்கினால் 20, 4ஐயும் 2ஐயும் பெருக்கினால் 8, 20ஐயும் 8ஐயும் கூட்டினால் 28. ஆக மொத்தம்
14ஐயும் 2ஐயும் பெருக்கினால் 28. சரியாக இருக்கிறதா? அடுத்த கணக்கு 53 பெருக்கல் 3 சமம் எவ்வளவு? 53 பெருக்கல் 3 சமம் எவ்வளவு? 53ஐ உருவாக்கம் செய்வோம். 50 கூட்டல் 3 பெருக்கல் 3 என்று எழுதலாம். சமம் 50 பெருக்கல் 3 கூட்டல் 3 பெருக்கல் 3. 50ஐயும் 3ஐயும் பெருக்கினால் 150 கூட்டல் 3ஐயும் 3ஐயும் பெருக்கினால் 9. இப்போது 2ஐயும் கூட்டினால் 159. 53 பெருக்கல் 3 சமம் 159. சரியாக இருக்கிறதா? மதிப்பீடு இதுவரை நாம் பார்ப்பதை நாம் ஒரு முறை பார்ப்போம். 5ஐயும் 5ஐயும் பெருக்கினால் எவ்வளவு? 5ஐயும் 5ஐயும் பெருக்கினால் எவ்வளவு? விடைகளை குறிப்பேட்டில் எழுதிக் கொண்டே வாருங்கள். பின்பு விடைகளை சரிபார்த்துக் கொள்ளலாம். விடைகளை மட்டும் எழுதுங்கள். 5 பெருக்கல் 5 சமம் எவ்வளவு? அடுத்தது தொடர் கூட்டலின் சுருங்கிய வடிவம் என்ன? தொடர் கூட்டலின் சுருங்கிய வடிவம் என்ன? விடைகளை மட்டும் எழுதிக் கொண்டே வாருங்கள். 4 பெருக்கல் 5 பெருக்கல் பலனும் 5 பெருக்கல் 4 பெருக்கல் பலனும் சமமா? கேள்வியை நன்றாக பாருங்கள். 4 பெருக்கல் 5 பெருக்கல் பலனும் 5 பெருக்கல் 4 பெருக்கல் பலனும் சமமா? இதை எழுதிவிட்டீர்களா? சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அன்பு மாணவ செல்வங்களே, இதுவரை எனது வகுப்பறையை கவனித்த அனைவருக்கும் என் இனிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.